அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆண்டாள் பாசுரங்கள் ஒவ்வொன்றிலும் அழகான தமிழ் சொற்கள் கிடைக்கும். முதலில் பக்தி என்ற வலையின் உள்ளே நாம் விழுவோம். பின் பார்த்தால் அந்த வலையிலிருந்து, அதன் சுழற்சியிலிருந்து நாம் தப்ப முடியாது. அந்த அளவு இருக்கும் ஆண்டாள் பாடம். பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி, அப்பொழுதெல்லாம் ஆண்டாளுக்கு சிவப்பான கொடி இறைத்தது போல் சிவப்பு கலரில் தான் இருக்குமா. இப்படி இந்த பட்டாம்பூச்சியை குறிப்பதற்காக ஒரு சொல் ஆண்டாள் பயன்படுத்தி இருக்கிறாள். அந்த சொல் என்ன, அந்த பாடல் எது என்பதை கண்டுபிடிங்கள். இப்பொழுது இன்டர்நெட்டில் வர எத்தனையோ விரித்த வலைகள் காத்திருக்கின்றன. கடைசியில் திருமாலின் வலையில் வந்து விழுந்தால் சரி. இப்படியாக வலையை பற்றி, வலையிலே விழுவதை பற்றி, அந்த சிவப்பான பட்டாம்பூச்சிகள் விழுவதை பற்றி நாச்சியார் திருமொழியிலே ஒரு பாடல சொல்லி இருக்கிறார். அந்த பாடல் எந்த பாடல் என்று கண்டுபிடிங்க. பதில்: முதல் 1000. ஆண்டாள் அருளிச் செய்த நாச்சியார் திருமொழி 9ஆம் பத்து, முதல் பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாளுக்கு எம்பெருமானின் பிரிவு மிக வாட்டியதைப் பற்றி கூறுகிறார். சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால். திருமாலை நம்மால் காண முடியவில்லை. திருமாலிருஞ்சோலை மலையையும் காண முடியாதபடி எல்லா இடங்களும் பட்டுப்பூச்சி சிவந்த செந்தூரப் பொடி போலே பெருமாளின் வலையில் அகப்பட்டு மேலெழுந்து பரவி கிடக்கின்றன. இந்திர கோபங்கள் என்றால் பட்டுப்பூச்சிகள். மந்தரம் நாட்டி அன்று மதுரக் சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுழலையின் நின்று உய்த்துங்கொலோ. அன்று அமுதத்தை பிரார்த்தித்து தேவர்கள் சரணமடைந்த காலத்திலே மந்தரமலையை பார்க்கடலில் மத்தாக நட்டு கடலைக் கடைந்து மிகவும் இனிமையான அமிர்த ரசம் போன்ற பிராட்டியை எடுத்து கொண்ட சுந்தரத் தோளுடைய எம்பெருமான் வீசும் வலையிலிருந்து பிழைப்போமோ என்று ஆண்டாள் வினவுகிறாள். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.